Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics important sum for public chapter 6 vector algebra. அதில் வந்து 4 sums இருக்கு. இந்த cos alpha plus beta, cos alpha minus beta, sin alpha plus beta, sin alpha minus beta 4 sums இருக்கு. அது சிம்பிளாக இப்போ செய்கிறாங்க. அது மாதிரி முதல்ல சொல்லித்தர்றேன். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரீஃபாக சொல்லித்தரேன். பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. சரி, ஓகே. குட். இதில் வந்து நான் கம்பேர் பண்ணி ஈஸியாக சொல்லித்தரேன். பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்றது சம்மு. ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி இங்கிட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு அர்த்தம். புரியுதலா சொல்கிறது? ஓகே, குட். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு நம்ம படம் வரைஞ்சாகணும். அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு படம் வரைஞ்சாகணும். இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னா ஒரே குவாட்ரண்ட்டில் 2 பாயிண்ட் எடுத்துக்கோ. இந்த பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கோ, இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கோ. இந்த பாயிண்ட்டை இந்த ஆர்ஜினோட கனெக்ட் பண்ணிக்கோ. இது ஏ வெக்டார்னு அர்த்தம். அதே மாதிரி இதை பியோட கனெக்ட் பண்ணிக்கோ. இது பி வெக்டார்னு அர்த்தம். ஓகேங்களா? இது நேரம் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சி எல்லுன்னு கொடுத்துக்கோ. இதுக்கு நேரம் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சி எம்முன்னு கொடுத்துக்கோ. இதுக்கு கோஆர்டினேட் எழுதையில், இதுக்கும் கோஆர்டினேட் எழுதையில் இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் கிராஃபில். அப்போ எல்லாமே ப்ளஸில் வரும். காஸ் இதோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, இதனோட ஆங்கிள் வந்து பீட்டா. இதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்டதான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏன்ற பாயிண்ட்டுக்கு ஆங்கிள் வந்து காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, பீன்றதுக்கு வந்து காஸ் பீட்டா சைன் பீட்டா அப்படின்னு அர்த்தம். ஒரே குவாட்ரண்ட்னா ப்ளஸ்ஸு. அதே இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா படம் வரையணும்னா 2 குவாட்ரண்ட்டுக்கு பாயிண்ட் வைக்கணும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்லேயும் பாயிண்ட் வச்சு இதை ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை ஏ வெக்டார் ஆர்ஜின் ஓ, இதை வந்து பின்னு போட்டுட்டு இதை பி வெக்டார்னு போட்டுக்கோ. இது ரெண்டையும் பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சா எல்லு, இதிலேருந்து வரைஞ்சோம்னா இது எம். சொல்கிற புரியுதா? ரைட். இதில் ஐ வெக்டார், இது ஜே வெக்டார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் யூனிட் வெக்டார் ஐ வெக்டார், இதில் உள்ளது ஜே வெக்டார்னு அர்த்தம். இப்போ பாயிண்ட் எழுதையில் இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னால ரெண்டுமே பாசிட்டிவ், காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. இதில் ஒரு இது பாசிட்டிவ்,
ஒய்யில் வந்து இது நெகட்டிவ் சைடு, அதனால் மைனஸ் சைன் பீட்டா அப்படின்னு எழுதணும். சரியா சொல்கிறது? இப்போ நான் கணக்குடைய ப்ரூஃபுக்கு வர்றேன். ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் யூனிட் வெக்டார்னு எடுத்துக்கோ. லெட் ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார் ஆர் யூனிட் வெக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. யூனிட் வெக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மாடுலஸ் ஏன்றது வேல்யூவு 1, மாடுலஸ் பின்றது வேல்யூவு 1 அப்படின்னு அர்த்தம். அதே தான் இங்கேயும் எழுத போகிறேன். லெட்டு ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார் ஆர் யூனிட் வெக்டார்ஸ்னு எழுதுகிறேன். சரிங்களா? அலகு வெக்டார்கள் என்க அப்படின்னு அர்த்தம். அப்போ மாடுலஸ் ஏ வெக்டார் 1, மாடுலஸ் பி வெக்டாரும் 1 தான். ரைட். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை எடுத்து, இந்த ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தியா, இதில் இந்த ஓஏ கண்டுபிடிக்க போகிறேன். ஓஏன்னா ஏ வெக்டார்னு அர்த்தம். ஏ வெக்டார்னு எழுதையில் இந்த ரெண்டையும் கோஆர்டினேட்டை சேர்த்துக்கோ. காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. காஸ் ஆல்ஃபா ஷார்ட்டாக சொல்கிறேன், சைன் ஆல்ஃபா ரெண்டும் ப்ளஸ்ஸில் தானே இருக்குது, ப்ளஸ்ஸு தான். இது ஐக்கு உள்ளது, இது ஜேக்கு உள்ளது. இது எக்ஸுக்கு உள்ளது, ஒய்க்கு உள்ளது, அதனால் ஐஜே. அதே தான் இங்கேயும் ஏ வெக்டார்னு எழுதினோம்னா ஃபஸ்ட்டில் உள்ள ஏக்கு எழுதையில் ரெண்டுமே பாசிட்டிவ் தான். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா தான். ஆனால் இது ஐ கேப், இது என்னது ஜே கேப் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பி வெக்டார் எடுக்கையில் கவனமாக எடுத்துக்கோ. இதில் பார்த்தீங்கன்னா கீழே இதில் மைனஸ் இருக்குது. அப்போ காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இதில் ஐ சேர்த்துடலாம், இதில் என்ன சேர்த்துடலாம், ஜே சேர்த்துடலாம். ஷார்ட்டாக எழுதுறக்காண்டி சொல்கிறேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஏன் ஐஜே சேர்க்குறோம் அப்படின்னா, அது எக்ஸு கோஆர்டினேட்டில் உள்ளது, இது ஒய் கோஆர்டினேட்டில் உள்ளது, அதனால் அப்படி சேர்க்குறோம். ஐ வெக்டார் ஜே வெக்டார்ன்றது யூனிட் வெக்டார் ஆக்சஸில் உள்ளது. இதில் அதே மாதிரி காஸ் பீட்டா, இதில் ரெண்டுமே ப்ளஸ்ஸு தான், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயே இருக்கனால இந்த இது ப்ளஸ்ஸு தான் இந்த இடம். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது பார்த்துக்க, மைனஸ். அதனால தான் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். இங்கே ப்ளஸ்ஸு தான் போடணும். சைன் பீட்டா, இது ஜே, இது ஐ அப்படின்னு அர்த்தம். இப்போ காசு இருந்தால் டாட் ப்ராடக்டை மெயின்டைன் பண்ணணும். பி டாட் ஏன்னு கண்டுபிடி. பி டாட் ஏ. அப்போ இது ரெண்டையும் அப்படி மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணோம்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா, இதுதான் டாட். ஐ டாட் ஐ 1, அதனால் போடக்கூடாது. அதுதான் ரைட் சைடில் இருக்கும். இந்த இருக்குவர் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா, இதுதான் 1. அதே மாதிரி இங்கே இது ரெண்டையும் டாட் பண்ணு. பி டாட் ஏ அப்படியே பாரு, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா, அதே மாதிரி பாரு ப்ளஸ்ஸு தான் இதுக்கு, சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா, அவ்வளோதான். இது 1. இப்போ பை டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, வரையறையின்படி காசுன்ட்டாலே டாட் ப்ராடக்ட் தான். காசுன்ட்டாலே என்ன ப்ராடக்ட் தான், டாட் ப்ராடக்ட் தான். அப்போ பை டெஃபனிஷன் படி பி டாட் ஏ ஈக்குவல் டு மாடுலஸ் பி மாடுலஸ் ஏ காஸ் தீட்டா அப்படின்னு எழுதணும். காஸ் தீட்டாவுக்கு பதிலாக அந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது ரெண்டும் யூனிட் வெக்டார்னு சொன்னனால மேலே எழுதியிருந்தேன் பார், இந்த 1 1 அப்படின்னு போட்டனால அதை அப்ளை பண்ணிட்டேன். அப்போ 1 இது அதுதான். அப்போ என்ன வந்துடும், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது நேம் 2. இப்போ இதுவும் பி, இந்த இடத்த பாரு, பி டாட் ஏ தான், இதுவும் என்னது பி டாட் ஏ தான். அதனால் இது ரெண்டும் ஈக்குவல். எது ரெண்டும்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதுதான். புரியுதான்னு பார்த்துக்க. இங்கே அதே மாதிரி வர்றேன். பை டெஃபனிஷன் பி டாட் ஏ மாடுலஸ் பி மாடுலஸ் ஏ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கணக்கை பொறுத்த மட்டும். அப்போ மாடுலஸுக்கு வந்து 1 தான் யூனிட் வெக்டார். காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா நேம் 2. ஓகேங்களா? ஃப்ரம் 1 and 2லேருந்து கணக்கில் எழுதிக்கலாம். ஃப்ரம் 1 and 2லேருந்து அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே ஃப்ரம் 1 and 2லேருந்து இது பி டாட் ஏ, இதுவும் பி டாட் ஏனால இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு, பார்த்துக்கோ அதே மாதிரி தான், காஸ் இந்த எழுதியிருக்கேன் பாரு, ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. புரியுதான்னு பார். சிம்பிள் மெத்தடு. சரியா சொல்கிறது? இதுதான் இப்போ உள்ள நியூ சிலபஸ் படி போடுறாங்க. பொறுமையாக நிதானமாக செய். இதே மாதிரி
ஓகே, இதே மாதிரி ஓகே, இதே மாதிரி இன்னொன்று இருக்குடா தம்பி. என்ன இருக்குது அப்படின்னா சைன். இதே மாதிரி என்ன இருக்குது, சைன் அப்படின்னு இருக்கு. சரிங்களா, மறந்துடக்கூடாது. சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. அதே மாதிரி சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ப்ரீவியஸ் சம்மில் சொன்ன மாதிரியே இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு உள்ள படத்தை போடு. அப்போ 2 குவாட்ரண்ட்டுக்கு பாயிண்ட் வரும். அப்போ இது ஜாயின் பண்ணோம்னா இது ஏ வெக்டார். ஓகேங்களா, ஏன்ற பாயிண்ட்டை இதை ஜாயின் பண்ணோம்னா பின்ற வெக்டார். இது வந்து ஆல்ஃபான்ற ஆங்கிள் மேக் பண்ணும், இது என்னது பீட்டான்ற ஆங்கிள் மேக் பண்ணும். ரெண்டும் சேர்த்தோம்னா தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது நேரம் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் எல், இதுக்கு நேரம் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் என்னது எம். இது பி வெக்டார் போட்டுக்க, ஆர்ஜின் போட்டுக்க. எக்ஸ் ஆக்சிஸ் உள்ள ஐ வெக்டார், ஒய் ஆக்சிஸ் உள்ளது ஜே வெக்டார். அதே மாதிரி ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னா ஒரே குவாட்ரண்ட்டில் 2 பாயிண்ட் வச்சுட்டு ஒன்று ஏ வெக்டார்னு போட்டுக்க, கேபிட்டல் ஏ, அதாவது ஏ வெக்டார் அப்படின்னு அர்த்தம் ஆரிஜினில் இருந்து. இன்னொன்று பி வெக்டார்னு அர்த்தம். சரிங்களா சொல்கிறது. அதுக்கு நேரம் பெர்பெண்டிகுலர் வரைஞ்சா ஒன்று எல், இன்னொன்று என்னது எம்மு. எல்லாமே அப்படியே எழுதிடு. எல் இது வேணால் எம்முன்னு போட்டுக்கேன். அடுத்து ஆல்ஃபா இது ஆங்கிள் மேக் பண்ணுறது, இது பீட்டா. ரெண்டுக்கும் இடைப்பட்ட தான் என்னது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது கோஆர்டினேட் எழுதியில் ரெண்டுமே ப்ளஸ் தான். ரெண்டுமே ப்ளஸ்னால் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபான்னு அர்த்தம். இது என்ன வந்துடும், ரெண்டுமே ப்ளஸ்ஸு தான். அப்போ காசு பீட்டா சைன் பீட்டான்னு வந்துடும். சரிங்களா, மறந்துடாது, நல்லா எழுதிக்கும். ரைட், வாய்ஸை நல்லா கவனிச்சுக்கோ. இந்த பாயிண்ட் எழுதையில் இல்லை நான் அழிச்சிட்டு எழுதுறேன்னா எழுதுகிறேன், பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. ஏன்னா நிதானமாக செஞ்சுக்கோ. சரி, பார்த்துக்கோ. ரைட், இப்போ இதில் ஐ வெக்டார் போட்டுக்கோ, இதில் ஜே வெக்டார் போட்டுக்கோ ஒய் ஆக்சிஸ்க்கு. எல்லாம் எழுதிட்டேனான்னு பார்த்துக்கோ. ரைட்டு, இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எப்பயும் போல் எழுத போகிறோம். என்ன போகிறோம்னா ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார் ஆர் யூனிட் வெக்டார்ஸ். அப்போ எழுதுன மாதிரி தான் எழுதுகிறேன். அப்படின்னா ஏ வெக்டாருடைய மாடுலஸ் மதிப்பு 1, பி வெக்டாருடைய மாடுலஸ் மதிப்பு 1. அதே மாதிரி ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார் ஆர் யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அழகு வெக்டர்கள் என்க. அப்போ ஏ வெக்டாரும் ஒன்று தான், பி வெக்டாருடைய வேல்யூவும் ஒன்று தான். ஓகேங்களா, அப்போ ஏ வெக்டார் ரெடி பண்ணுறேன். ஏ வெக்டார் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. இதில் ஒன்று ப்ளஸ்ஸு வந்துடும் பீட்டா, ஒன்று மைனஸ் ஆயிரும் ஒய்யில் மைனஸ் பார்ட்டு, இது மறந்துடாத. ரைட், இப்போ இந்த 2 குவார்டினேட் அப்படியே சேர்த்து எழுது. காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா ரெண்டும் ப்ளஸ்ஸு தானே, ப்ளஸ்ஸு. அப்போ இதுக்கு ஐ, இதுக்கு ஜே அப்படி எழுத வேண்டியதான். இப்போ பிக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்க, பி வெக்டார். இது ரெண்டையும் சேர்த்து எழுது. ஆறாம் மார்க் எங்கே கொண்டு போகிறேன்னு பார்த்துக்கோ. காஸ் பீட்டா ஐ மைனஸ் சைன் பீட்டா ஜே. இப்போ அதே மாதிரி இங்கே வா, ஏ வெக்டார் ஈக்குவல் டு
சரியா? அது ரெண்டையும் சேர்த்து ரெண்டையும் ப்ளஸ் தான். அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா, இதில் ஜே, இதில் என்னது ஐ, அது பி வெக்டார். அப்போ என்ன வந்துடும்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு தான் காஸ் பீட்டா ஐ ப்ளஸ் சைன் பீட்டா ஜே, அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் கணக்கு சைன் அப்படின்றனால டாட் ப்ராடக்ட் வராது. காசுனா தான் டாட் ப்ராடக்ட். சைன் அப்படின்ட்டா பி கிராஸ் ஏ, கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார். அதே மாதிரி பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க வேண்டும். டிட்டர்மினன்ட் ஐ ஜே கே, சிம்பிள். இதில் பாரு காஸ் ஆல்ஃபா, இது பி முதல்ல இருக்கனால பியில் உள்ளதை எழுது. காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா, கே இல்லை 0, இது ரெண்டில். அதே மாதிரி மேலே உள்ளதில் காஸ் ஆல்ஃபா இருக்குது, சைன் ஆல்ஃபா இருக்குது, கே இல்லை. இங்கே எழுதுனோம்னா கீழே என்ன இருக்குது பாரு, பி தான் எழுதணும் முதல்ல, ஏன்னா பி தானே ஃபஸ்ட்டில் இருக்குது. புரியுதா சொல்கிறது? அப்போ காஸ் பீட்டா சைன் பீட்டா, கே இல்லை, இதுவும் ப்ளஸ் தான். அப்போ காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, இது என்னது 0. இப்போ ஒன்றுமே நீ செய்ய வேணாம், கே வெக்டாருக்கு மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும். அதாவது கே கேப் அப்படின்னு எழுதி டிட்டர்மெண்ட், இதுக்கு நேரம் உள்ள ரோவையும் காலத்தை விட்டுட்டோம்னா இது ரெண்டையும் தானே பெருக்குவோம். அடுத்து இது ரெண்டையும் பெருக்கும், நடுவில் மைனஸ் வந்தால் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். தெரியல அப்படின்னா இந்த அருக்கு பாரு மேலே, இதுதான் அப்படியே இந்த இடத்துல வரும். சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு வந்துடும். நேம் ஒன்றுன்னு கொடுத்துறணும். அதே மாதிரி இதுக்கு கே கேப் கண்டுபிடிக்கணும். கே கேப் கண்டுபிடிக்கிறோம். தெரியல அப்படின்னா இந்த மேலே உள்ள கணக்கில் உள்ளது அப்படியே இங்கே வந்துடும். ஷார்ட்கட்டில் உனக்கு சொல்கிறேன், ஏன்னா பாஸ் ஆகிறதுக்கு சிம்பிள் வே. இல்லைன்னா டிட்டர்மெண்ட் ஓப்பன் பண்ண தெரியும் அப்படின்னா கே கேப்புக்குள்ளே காலத்தையும் ரோவை விட்டுட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டே மல்டியில் பண்ணணும். இது ரெண்டு ஆரவை பார்த்துக்கோ, இதை அம்புக்குரிய சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா, சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா, அது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். நடுவில் மைனஸ் வரும், அதுதான் இங்கே எழுதுகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் அடுத்த டைரெக்ஷனுக்காண்டி காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. மேலே பாரு அது அப்படியே இருக்கும், இந்த ரவுண்ட் பண்ணது இந்த இருக்கா, இதுதான் நேம் 1. ரைட். பை டெஃபனிஷன் அதே மாதிரி வரையறையின்படி பை டெஃபனிஷன் 4 கணக்கு ஒன்றா எழுதிப்பார். நான் எழுதுன மாதிரி பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு மாடுலஸ் பி மாடுலஸ் ஏ சைன் தீட்டாக்கு பாரு, இந்த கொடுத்துருக்கு பாரு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதே மாதிரி இங்கே பி கிராஸ் ஏ மாடுலஸ் பி மாடுலஸ் ஏ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இந்த இருக்கு வருது. இந்த இடத்துல என்ன சேர்த்து இது வந்திருக்கு கொஸ்டினில் எக்ஸ்ட்ரா, கே கேப், அதை இங்கே போட்டுக்க. யூனிட் வெக்டார்னு சொல்லுவா, என் கேப், அது வந்து கே கேப். இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணணும், கே கேப். ரைட். இங்கே என்ன ஆயிரும் 1, இதுவும் என்ன ஆயிரும் 1. அப்போ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு கே கேப், ஒன்றுன்றது அதுதான். அப்போ எழுதையில் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு என்னது கே கேப், நேம் 2, அவ்வளோதான். இதுவும் அதே மாதிரி 1 இன்ட்டு 1 தான் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கே கேப். அப்போ 1 இன்ட்டு 1 1 தான், விட்டுட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கே கேப், அவ்வளோதான். இப்போ நம்ம மொத்தம் ஃப்ரம் 1 and 2லேருந்து எழுதையில் 1 and 2லேருந்து எழுதையில் அந்த மேலே உள்ள பார்த்து அப்படியே எழுதிடு. சைன் ரெண்டுக்கேயும் கேன்சல் ஆயிரும், வேறு ஒன்றும் கிடையாது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா, இது ரெண்டும் எழுதணும் சேர்த்து, இந்த கே கேன்சல் ஆயிரும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி பார்த்துக்கினா பார்த்துக்கோ. இந்த இதை எழுதிட்டேன், இங்கே மேலே எழுதுகிறேன் பார், சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா, கே ரெண்டும் கேன்சல் ஆயிரும், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கேயும் ஃப்ரம் 1 and 2லேருந்து இங்கே சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, கே விட்டுட்டு எழுது, கேன்சல் ஆயிரும். இங்கே அதே மாதிரி சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா, மேலே இருக்கும் பார், ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு அர்த்தம். இந்த 4 சம்மும் இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்துக்க, ஷார்ட்கட்டில் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். கோஆர்டினேட் எழுதுறதெல்லாம் கரெக்டாக எழுது, இல்லைன்னா சிரமம். பார்த்துக்க, சொல்லிட்டேன் உண்டு. அதற்கு மேலே உன்னுடைய பிரியம். ஓகே, குட். சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஆல்டிடியூட் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கான்கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டிடியூட்ஸ்
ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் எக்ஸாம்பிள் இருக்கும், பார்த்துக்கோ. நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் இப்போதைக்கு சொல்கிறேன். ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் கான்கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி அதனுடைய குத்துக்கோடுகள் ஆல்டிடியூட்ஸ் அப்படி போகும். சரியா? இது ஏ பி சி, சரியா, டி இ எஃப் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பாரு. ப்ரூஃப் எழுத போகிறேன். லெட் ஏ பி சி பி த ட்ரையாங்கிள், முக்கோணம் என்க. அதில் லெட்டு ஏடி அண்டு பிஇ ஆல்டிடியூட்ஸ் ஆர் இன்டர்செக்ட் அட் ஓ அப்படின்னு எழுதணும். அப்போ இந்த இடத்துல ஓன்ற இடத்துல ரெண்டும் கட் பண்ணுது. சரியா சொல்கிறது? இதுவெல்லாம் பெர்பெண்டிகுலர் அர்த்தம் எல்லாமே. அந்த சைடுக்கு அது எல்லாமே என்னது? பெர்பெண்டிகுலர் அப்படின்னு, செங்குத்துன்னு அர்த்தம். படம் போட்டு தான் செய்யணும். இன்டர்செக்ட் அட்டு ஓ. ஓகே, ரைட், குட். அப்போ டு ப்ரூவ் அப்படின்னா நிரூபிக்க வேண்டியது. சரி, இன்னும் என்ன எடுத்துக்கலாம்னா பொசிஷன் வெக்டார்ஸ் ஆர் எடுத்துக்கோ. லெட் OA வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார், OB வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார், OC வெக்டார் ஈக்குவல் டு, அது மாதிரி 3 எடுத்தால் போதும். OC வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார். OC வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார். ரைட். அப்போ நம்ம டு ப்ரூவ் நிரூபிக்க வேண்டியது இந்த சைடு இருக்கு பாரு. அந்த சைடு சிஎஃப் பெர்பெண்டிகுலர் ஏபி, இல்லைனா ஏபி பெர்பெண்டிகுலர் சிஎஃப் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏபியும் சிஎஃப்ஐயும் டாட் பண்ணினா 0 வரணும். சொல்கிற புரியுதா? ஏபியவும் சிஎஃப்ஐயும் டாட் பண்ணினா என்ன வரணும்? 0 வரணும். அப்படின்னாத்தான் அது ரெண்டும் என்னது? பெர்பெண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். சாரிடா தம்பி, இதில் முக்கியமான விஷயம், வெக்டார் போடக்கூடாது. சரியா சொல்கிறது? மறந்துடாத. ரைட். ஏன் சார் அப்படின்னா இது டைரக்ஷனை குறிக்கலை. அந்த இது சேர்ப்போம்ல, ஆர்ஜின்னா AF perpendicular CF, AB வெக்டார் AB டாட் CF equal to 0. ஆர்ஜினை சேர்க்கையில், இதை சேர்க்கையில் தான் OA வெக்டார் ஏபிக்கு அப்படி எடுக்கணும்னா, ஏபி இந்த இருக்குல்ல, இது எடுக்கணும்னா இதுக்கு நேரம் இங்கே என்ன இருக்குடா? ஏபியும் சிஎஃப் தான் பெர்பெண்டிகுலர். இதுவும் ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்போ ஓவும் சியும் அப்படின்னு எழுதணும். எப்படின்னா எப்படி எழுதுறது? ஏபி வெக்டார் இப்போ தான் எழுதுகிறேன். டாட்டு ஓசி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு எழுதணும். இந்த ஆர்ஜின்லேருந்து வெர்டிசஸ்க்கு என்ன இருக்கோ அதை பார்த்துக்கோ. ஆர்ஜின்லேருந்து வெர்டிசஸ்க்கு இதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. இப்படியே ரிவர்ஸில் வரும் நம்ம கடைசியில். இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பாரு. இந்த இது இந்த சைடு 3வது பக்கம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த சைடு எடுக்கிறேன். இந்த சைடு அப்படின்றது பிசி எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது? பிசி பெர்பெண்டிகுலர் ஏடி, இல்லை ஏடி பெர்பெண்டிகுலர் பிசி. அப்போ இதனுடைய டாட் ப்ராடக்ட்டு ரெண்டுமே என்னது? 0. டாட் ப்ராடக்ட் 0. ரைட். வெக்டார் யூஸ் பண்ண போகிறேன். ஏடி, அதாவது இங்கேருந்து போடுறோம். ஏன்னா இந்த ஏடினா இதுதானே. அப்போ ஓஏ வெக்டார் இதுக்கு தான் மாற்றணும். ஓஏ வெக்டார் டாட் பிசிக்கு மாற்ற முடியாது, சைடு அது. பிசி வெக்டார் ஈக்குவல் டு 0. அப்போ ஓஏ வெக்டார் அப்படின்றது ஏ வெக்டார் அப்படின்னு அர்த்தம். இல்லை ஓஏ வெக்டார் எழுதிக்கோ. ஓஏ வெக்டார்னு எழுதிட்டு பிசி வெக்டாரை ஓசி மைனஸ் ஓபின்னு பிரி ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஏ வெக்டார்னு எழுதிட்டு டாட்
சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. உள்ளே டாட் பண்ணோம்னா ஏ டாட் சி மைனஸ் ஏ டாட் பி ஈக்குவல் டு 0 விச் இஸ் 1. அடுத்து இந்த சைடு எடுக்கிறேன், ரெண்டாவது சைடு. ஏசி பெர்பெண்டிகுலர் ஆர் சிஏ பெர்பெண்டிகுலர், இது பிஇ, இந்த சைடு பிஇ, ரைட்டு. அப்போ இதனுடைய புள்ளி பெருக்கமானது டாட் ப்ராடக்ட் வந்து 0ன்னு அர்த்தம். அதில் டாட் ப்ராடக்டானது என்னது 0 அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ எது வெர்டிசஸ் உடையதுன்னு பார்த்துக்கோ. இதுதானே வெர்டிசஸ்க்கு உள்ளது இந்த சைடு. அப்போ ஓபி தானே, பிஇயை தான் மாற்றணும், பிஇயை தான் மாற்றணும். இது ஓபி வெக்டார் அப்படின்னு இப்போ தான் போடணும். இதை வந்து சிஏ வெக்டார் எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 0. எந்த இடத்துல ஓ சேர்க்குறோமோ அந்த இடத்துல மட்டும் நீ வெக்டார் ஆரம்பிச்சுக்கோ. புரியுதா சொல்கிறது? அதுவும் வெர்டிசஸ் எதுன்னு பார்த்து ஆரம்பிக்கணும். இப்போ நான் அந்த இடத்துல சிஏக்கு எழுதுகிறவாரு, சிஏன்ற சைடு, அந்த ஆல்டிடியூடு எந்த இதில் போய் முடியுதுன்னு பார்த்துக்க. இந்த சிஏன்றது சைடு இது, ஆனால் ஆல்டிடியூட் இது தானே. இந்த ஆல்டிடியூடில் வந்து ஆர்ஜின் இந்த இருக்குது, எதிர்த்தாப்பில் என்ன இருக்குது பி, அதை தான் இங்கே மாற்றணும். இப்போ ஓஏ மைனஸ் ஓசின்னு எழுதலாமா அப்படின்ட்டு பாரு. இதை டாட் ஓபி வெக்டார் அப்படின்னு எழுது. ஈக்குவல் டு 0. இது ஏ வெக்டார் மைனஸ் சி வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. அப்போ ஏ டாட் பி உள்ள மல்டியில் பண்ணுறோம் பியை, மைனஸ் சி டாட் பி ஈக்குவல் டு 0 விச் இஸ் நேம் 2 அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, மூணாவது பார்ட்டுக்கு வர்றேன். சரியா? 1 2 ஆட் பண்ணுறேன். 1 2 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா ஏ டாட் சி மைனஸ் ஏ டாட் பி ப்ளஸ் ஏ டாட் பி மைனஸ் சி டாட் பி ஈக்குவல் டு 0. இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அப்போ ஏ டாட் சி மைனஸ் சி டாட் பி ஈக்குவல் டு 0. ரெண்டு பக்கத்தை எடுத்து மூணாவது பக்கத்தை கொண்டு போகிறேன். அதுதான் மூணாவது பக்கம், இதுதான் அது. சரி, இதில் காமனாக உள்ளது சி வெக்டாரை எடுத்துகிட்டு டாட் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்னு எழுதலாம். ஈக்குவல் டு 0. இதை ஓசி வெக்டார்னு எழுதிட்டு டாட் வச்சு இதை ஓஏ வெக்டார்னு எழுதலாம், ஏ வெக்டாரை. டி வெக்டாரை ஓபி வெக்டார்னு எழுதலாம். ஈக்குவல் டு 0. இது ஓசி வெக்டார் டாட் இதை வந்து என்ன எழுதலாம், பிஏ வெக்டார்னு எழுதலாம். ஈக்குவல் டு 0. புரியுதான்னு பார்த்துக்க. அப்போ ஓசியும் புள்ளிப்பெருக்கம் 0 வரனால பெர்பெண்டிகுலர் டு என்னது பிஏ வெக்டார். இப்போ நான் வெக்டாரை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா ஓசிக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பார்த்துக்க. ஓசினா இதுதான் ஓசி, நான் ஆரோ பண்ணுறத பார்த்துக்க. அப்போ இது மொத்தமாக எழுதுனா என்ன வந்துடும், சிஎஃப் அப்படின்னு எழுதையில் ஆரோவை எடுத்துடணும். பெர்பெண்டிகுலர் ஏபின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ஏபி. புரியுதான்னு பார்த்துக்கோ. இங்கே 0ன்னு போடக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன் பாரு. பெர்பெண்டிகுலர்னா அது ஆன்சர் 0. இப்போ அது ரிவர்ஸில் இருக்கான்னு பாரு. அப்படியே ரிவர்ஸில் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓசியும் ஏபியும் இருக்குது பாரு, இல்லை பிஏ போட்டுட்டாலும் சரி. அது சிஎஃப்பும் ஏபி இருக்குது பாரு. மேலே என்ன இருக்குது, சிஎஃப் பெர்பெண்டிகுலர் ஏபி. இந்த மேலே வந்துருச்சா ரிவர்ஸில். அப்போ ஹென்ஸு ப்ரூவ் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. ரெண்டு சைடை எடுத்து மூணாவது சைடை கொண்டு வர்றேன். இதுதான் ப்ரூஃப். அப்படி இது 2 ப்ரூஃப். இதிலிருந்து தான் ப்ரூஃப். மேலோட நம்ம தேவையில்லாத கன்ஸ்ட்ரக்ஷன் அர்த்தம் வரைகிறது எழுதுறது. இதுதான் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறந்துடாத. அதனால தான் உனக்கு தனியாக செய்கிறேன். இதையும் அந்த இதையும் சேர்த்து செஞ்சுருக்கேன். எக்ஸாம்பிளில் இருக்கும், நான் வரையில் மறுபடியும் சொல்லித்தரேன். அது ஓகேங்களா? மறந்துடக்கூடாதா தம்பிகளா ராஜா? இந்த இதை எப்போ கேட்டாலும் செய்கிற மாதிரி 3 தியரம் இது. அந்த 4 இது 1. அதே மாதிரி செமி சர்க்கிள் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. செமி சர்க்கிளில் வந்து அந்த சர்க்கம்பரன்ஸில் ஏதாவது ஒரு ஆங்கிள் ஒரு பாயிண்ட்டு வச்சு டயமீட்டர் எண்டு பாயிண்ட்டுக்கு வரைஞ்சோம்னா அது வந்து 90 டிகிரிஸ் இது ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அது கணக்கு இருக்குது, அதை நான் சொல்லித்தரேன் உனக்கு வரையில். சரிங்களா சொல்கிறது? அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்க. ஓகே, குட். அந்த தேரத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? ரைட். அது வந்து எக்ஸசைஸ் 6.1 வந்துடா தம்பி. 3rd கொஸ்டினாக இருக்குடா. செமி சர்க்கிள் வந்து ஒரு செமி சர்க்கிளில் வந்து ஒரு செமி சர்க்கிள், அதில் இது டயாமீட்டருடைய எண்டு. இது ஒன்று ஏன்னு எடுத்துக்கிடுவோம், ஒன்று பின்னு எடுத்துக்கிடுவோம். ஒரு சர்க்கம்ஃபரன்ஸில் எடுத்தோம்னா
ஒரு சப்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், தாங்கும்ல கோணம், அது வந்து 90 டிகிரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு நேரம் வேணால் பாயிண்ட்டை வச்சோம்னா இது ரேடியஸ்ன்னு பிரிஞ்சிடும் ரெண்டாக. ஆர்ஜின் வேணால் வச்சுக்கோ, இதுக்கு நேரம் வேணால் கூட போட்டுக்கோ. இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கோ, இது ஓ. அப்போ இந்த சென்டரில் இருந்து சர்க்கம்ஃபரன்ஸுக்கு எங்கே போட்டாலும் சரி கோடு, அது என்னது, மூணுமே ரேடியஸ் தான். இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். சரி புரியுதா? அப்போ லெட்டு என்ன சரி புரியுதான் பார்த்துக்கோ. ஏபி பி த diameter of the semicircle center at O அப்படின்னு எழுதிக்க. That is radius of the semicircle is OP equal to OA equal to OB. வெக்டர் போடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? வெக்டர் போடக்கூடாது. பார்த்துக்கோ. let P be the any point on the circle, sorry, on the semicircle. ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், செமிசர்க்கிள் மேலே பீன்ற பாயிண்ட் ஆரோ பண்ணுறேன். பீலேருந்து வர்ற மாதிரி வந்து இப்படி திரும்பணும், இது இப்படி திரும்பணும். ஆரோ முக்கியம், இம்பார்ட்டண்ட். சரியா? மறந்து விடாதே, மறந்துடக்கூடாது. சரி, பீன்ற பாயிண்ட்லேருந்து புறப்படுற மாதிரி நான் வச்சுக்கோ. ரைட். டு ப்ரூவ், நிரூபிக்க வேண்டியது. சப்ஸ்டான்ஸ் அந்த தாங்குது இல்லை, அதாவது பிஏ வெக்டாரும் டைரக்ஷன் போட்டனால வெக்டார் போட்டுக்கலாம். பிபி வெக்டாரும் பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். அப்போ அதனுடைய புள்ளி பெருக்கமானது டாட் ப்ராடக்ட் 0ன்னு வரணும். வந்துச்சுன்னா பெர்பெண்டிகுலர் அர்த்தம். இதுதான் ரிவர்ஸில் வர்றது. இது வந்தால் இது ஓகேன்னு போட்டுடலாம். அப்போ ப்ரூஃப் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பிஏ வெக்டார் கண்டுபிடிப்போம். இந்த ஃபஸ்ட் இதை கண்டுபிடிப்போம். பிஏன்னா இங்கே இருக்குது. பிஓ, பியிலேருந்து கிளம்பி வா. பியிலேருந்து ஓ, ஓலேருந்து ஏ. அப்போ பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பிபின்னு போடுறேன். பிஓ ப்ளஸ் ஓபி, பிஓ ப்ளஸ் ஓபி. இப்போ நான் ஓபியையும் ஓஏயும் ஆப்போசிட் டைரக்ஷன், நல்லா பார்த்துக்கோ. இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். எது ரெண்டும்? ஓஏவும் ஓபியும் ஆப்போசிட் டைரக்ஷன்றனால ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போட்டோம்னா மைனஸ் போட்டுக்கலாம், அல்லது இங்கிட்டு போட்டுக்கலாம். அப்போ நான் வந்து இங்கிட்டு வேணாலும் போட்டுக்கலாம். மைனஸ் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார்னு கூட போட்டுக்கலாம். எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நான் இந்த இடத்துல ஓபியை எடுத்துட்டு பிஓ வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதுகிறேன். இல்லையா, மேலே ஓஏ எடுத்துகிட்டு மைனஸ் ஓபின்னு மாற்றிக்கலாம். இப்போ இதையும் டாட் பண்ண போகிறேன். ஏன்னா இதான் சேஞ்ச் பண்ணிட்டோம்ல. டாட் பண்ண போகிறேன் அப்படின்னா பிஏ வெக்டார் டாட் பிபி வெக்டார். அப்போ பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார், சரிங்களா, டாட்டு பிஓ வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை மாடுலஸாக மாற்றிக்கலாம். பிஓ ஸ்கொயர் மைனஸ் ஓஏ மாடுலஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஒய் ஏன் அப்படின்னா பிஓடைய வேல்யூவும் ஓயோட வேல்யூவும் ஈக்குவல். பிகாஸ் ரெண்டு என்னது தான்? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அதனால் அதோட மேக்னிடியூடு என்ன அளவு மாடுலஸ் போட்டால் ஈக்குவல் ஆயிரும். அதனால் மாடுலஸ் போட்டு 0 போட்டுட்டோம்னா இந்த ஆன்சர் வந்துருச்சு. பிஏ டாட் பிபி ஈக்குவல் டு 0 டாட் ப்ராடக்ட். அப்போ பிஏ பெர்பெண்டிகுலர் பிபி, ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான். இது ஒரு சம்மு, முக்கியமான சம்மு. 6.1 செமி சர்க்கிளில் வந்து ரைட் ஆங்கிள் வந்து அமையும் அப்படின்றது.
புரியுதா? பொறுமையாக நிதானமாக படிச்சுக்கோ. குட். இதோட நிறுத்தி வச்சுக்கோ.